வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நாம பார்க்க போறது 2025ஆம் ஆண்டுக்கான மேஷ ராசிக்காரர்களுக்கான மே முதல் ஆகஸ்ட் வரை 4 மாத ராசி பலன். இந்த 4 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையை பல வகையில செட் பண்ணக்கூடிய நேரங்களா இருக்க போகுது. வேலை, பணம், குடும்பம், உறவுகள், ஆரோக்கியம், ஆன்மீகம் எல்லாத்தையும் நம்ம விரிவா சுவாரஸ்யமா புரியும்படியாக பார்க்க போறோம். மே மாதம் 2025 ஒரு புத்துணர்வு மாதம். இந்த மாதம் கடந்த சில மாதங்களாக இருந்த நெருக்கடிகள், குழப்பங்கள், தடைகள் எல்லாம் மெதுவா அகலப் போகுது. வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இதுல வரும். மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். சிலர் மேலதிக பொறுப்புகள் வாங்க வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் முழுமையா நிறைவேற்றுவீங்க. தொழில் அதிபர்களுக்கு பழைய பில்லுகள், பாக்கிகள் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் வர வாய்ப்பு அதிகம். பணவரவு உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேல் இருக்கும். பணம் வந்து உடனே செலவாகும் மாதிரியாக இருந்தாலும் சந்தோஷத்திலே செலவழிப்பீங்க. குடும்பத்தில் அமைதி நிலவும். தாய்வழி உறவுகள் பக்கம் சந்தோஷமான செய்திகள் வரும். திருமணம் ஆகாமலிருக்கும் சிலருக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். குழந்தை பாக்கியம் தேடுபவர்களுக்கு இந்த மாதம் காத்திருந்த நிமிடத்தை கொடுக்கும் மாதம். ஆரோக்கியத்தில் சக்தி, உற்சாகம் இருக்கும். நீண்ட நாட்களாக வலியுறுத்திய உடல் பிரச்சனைகள் குறையும். ஆனா அலட்சியமாயிருந்தா மீண்டும் வந்து தொந்தரவு செய்யும். ஜூன் மாதம் 2025 சுமாரான காலகட்டம். ஆனா கவனமா இருந்தா வெற்றி உங்கதான். இந்த மாதத்தில் பண வரவு ஓட்டமாக இருக்கும். ஆனால் செலவுகள் அதைவிட அதிகமா இருக்கும். வீடு, வாகனம், குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள், வீட்டுக்கார செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு. இதனால்தான் முதலில் இருந்து செம குஷி மாதிரி இருக்கிற வாழ்க்கை சுருங்க ஆரம்பிக்கும் போல தோன்றும். வேலைக்காரர்களுக்கு மேலதிக வேலைப்பளு வரலாம். ஆனால் அந்த வேலைப்பளுவை மீறி தங்கள் திறமையை நிரூபிப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வியாபாரத்தில் சில தடைகள் வரும். புதிய போட்டிகள் வருவார்கள். ஆனாலும் நீங்க சற்றே புத்திசாலித்தனமா நடந்தீங்கன்னா பெரிய வர்த்தக மாற்றங்களை சமாளிக்க முடியும். குடும்பத்தில் நெருக்கடியான சூழல் ஏற்படும். சிலர் இடைமறியாத வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் காரணமாக மன அமைதி இழக்க நேரிடும். தாய்மாமா, மாமியார் போன்ற உறவுகளில் உள்ளவர்கள் இடையீடு செய்வது போல உணரலாம். ஆனால் இந்த மாதம் தவிர்க்க வேண்டியதுதான் கோபம், சினம், அடிவாங்கும் வார்த்தைகள். ஆரோக்கியத்தில் இரத்த அழுத்தம், வெப்பநிலை போன்ற பிரச்சனைகள் வரும். அதிகமா காரசாரமான உணவுகளை தவிர்க்கவும். ஜூலை மாதம் 2025 வெற்றிக்கு வழிகாட்டும் சக்தி தரும் சந்தர்ப்பம். இந்த மாதம் உங்களுக்கு பிரமாண்டமான வளர்ச்சியையும் நம்பிக்கையையும் தரப்போகுது. வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் எந்த துறையில இருந்தாலும் தங்களுடைய பாதையை நன்கு செதுக்கக்கூடிய நேரம் இது. சுயதொழில், சிறு வணிகம் அல்லது பெரிய நிறுவனங்களின் பங்குதாரர் என இருந்தாலும் உங்கள் பங்கும் குரலும் முக்கியத்துவம் பெறும். உங்களிடம் சில முக்கிய முடிவுகள் வாங்கப்பட வாய்ப்பு உண்டு. புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர் வட்டம் உருவாகும். பண வரவுகளில் ஒரு முக்கிய திருப்புமுனை வரும். வீடு, நிலம், பங்குச்சந்தை முதலீடுகள் மூலம் லாபம் ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகள் பக்கம் பெருமை தரும் தகவல்கள் வரும். சிலருக்கு யோகாவில் விருப்பம் பிறக்கும். ஆன்மீகத்திற்கு ஈடுபாடு வரும். எந்த காரியத்தில இருந்தாலும் உங்க எண்ணம் நேர்மையாக இருந்தா எல்லா வீழ்ச்சியிலும் ஒரு உயர்வு உண்டு. ஆரோக்கியம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வாயு பிரச்சனை வர வாய்ப்பு அதிகம். நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ளவும். ஆகஸ்ட் மாதம் 2025 சோதனைகளின் மையக்கட்டம். ஆனா தைரியமாயிருந்தா வெற்றியோட விலகலாம். இந்த மாதம் கொஞ்சம் குழப்பமா தோன்றும். வேலை, வியாபாரம், குடும்பம், மனநிலை எல்லாமே சீர்குலையும்படி தோன்றும். வேலைக்கு செல்லும் சிலருக்கு பதவி இழப்போ அல்லது இடமாற்றம் போன்ற சங்கடங்கள் வரலாம். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்.
வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள், கோரிக்கைகள் குறைவு, பங்காளிகளிடம் நம்பிக்கை குறைபாடு போன்ற சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் சிறிய விஷயம் பெரிய பிரச்சனையா மாறும். இதனால மனவளர்ச்சி முக்கியமானது. உங்கள் வாழ்வில் நெருக்கடியான நேரம் எப்போது வந்தாலும் அதனை சமாளிக்க புத்திசாலித்தனமா நடந்தீங்கன்னா பிரச்சனைகள் சுருங்க ஆரம்பிக்கிறது. இந்த மாதம் நிதிநிலை பச்சை கொடியா இருக்காது. இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள், மருத்துவம், பயணம், பழுது போன்றவைகள் வர வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் மன உளைச்சல், தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவை வரலாம். இப்படி இருக்கும்போது உணவை தவிர்க்காம, உடல் ஓய்வை தவிர்க்காம, சிரிப்பு பயிற்சி, மெடிடேஷன் போன்ற செயல்களில் ஈடுபடுங்க. பரிகாரம் மற்றும் பரிந்துரை. இந்த 4 மாத காலகட்டத்தில் உங்க வாழ்வை சீர்படுத்த செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியம். கந்த சஷ்டி கவசம் தினமும் படியுங்கள். சுப்பிரமணிய சுவாமிக்கு வழிபாடும் நெய் தீபமும் உங்கள் வாழ்வில் சக்தியை கூட்டும். வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு வெண்மணல் பூஜை செய்தாலும் நன்மை கிடைக்கும். சந்திராஷ்டம நாட்களில் எந்த முடிவும் எடுக்காம இருக்கவும். இதுதான் நண்பர்களே 2025ஆம் ஆண்டின் மேஷ ராசிக்காரர்களுக்கான மே முதல் ஆகஸ்ட் வரையிலான விரிவான ராசி பலன். இது உங்களுக்கு உதவியாக இருந்தா உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், சக வேலைக்காரர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்தையும் அனுபவத்தையும் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஆதரியுங்க. நன்றி, நல்வாழ்த்துக்கள். நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளர்க. வணக்கம் அன்பான ரிஷபம் ராசிக்காரர்களே. இது உங்கள் ஜோதிட உலகின் உண்மையான ஒளிக்கதிர். இந்த நன்னேரத்தில் நம்ம பார்க்கப் போகிறோம். 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நீங்கள் சந்திக்கப் போகும் வாழ்க்கை பாதைகள், வெற்றிகள், சவால்கள், நம்பிக்கைகள் மற்றும் அதற்கான பரிகாரங்கள் குறித்து. மே மாதம் புதிய சிந்தனைகள், உற்சாக துவக்கம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகுது. கடந்த மாதங்களில் இருந்த தடைகள் குறையும். மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவாக ஆரம்பிக்கும். வேலைப்பளுவுகள் இருந்தாலும் அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். வேலைக்கு செல்லும் நீங்கள் மேலதிக பொறுப்புகளை நிமிர்ந்து ஏற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உழைப்பின் மதிப்பு கிடைக்கும். தொழில் நடாத்தும் நீங்கள் பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் ஏற்க முடியும். வருமானம் அதிகரிக்கும். வீட்டில் உறவினர்களிடையே மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் திருமண பேச்சுகள் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பேராகும். ஆரோக்கியத்தில் வலிமையும் உற்சாகமும் கூடும். பழைய உடல் பிரச்சனைகள் குறையும். ஆன்மீகத்தில் ஆர்வம் பிறக்கும். முருகனை துதிப்பது இந்த மாதத்தில் நல்ல பலனை தரும். ஜூன் மாதம் சோதனைகளுடன் கூடிய சாதனைகள். ஜூன் மாதம் சற்றே சவால்கள் நிறைந்த மாதம். செலவுகள் அதிகரிக்கும். வீட்டுத் தேவைகள், குழந்தைகளின் கல்விச் செலவுகள், திடீர் மருத்துவச் செலவுகள் வரக்கூடும். பண வரவு இருக்கும்,
ஆனால் கையிலே நிலைத்து நிற்காது. திட்டமிட்டு செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். வேலைக்குச் செல்லும் நீங்கள் மேலதிக வேலைப்பளுவால் சோர்வடையலாம். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். ஆனால் பொறுமையோடு செயல்பட்டால் எல்லாம் நிமிரும். தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க சிரத்தை தேவை. குடும்பத்தில் உறவுகளிடையே சிறு சிறு விரிசல்கள் ஏற்படலாம். பேசிக்கொண்டு போனால் சரியாகும். உடல்நிலையில் கவனம் தேவை. தலைவலி, இரத்த அழுத்தம், தூக்கமின்மை போன்றவை ஏற்படலாம். சத்தான உணவு, தூக்கம், மன அமைதி முக்கியம். ஜூலை மாதம் வெற்றியின் விரிகுடா. ஜூலை மாதம் வெற்றிகளுக்கான வழிகாட்டும் ஒளியாக இருக்கும். பல மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். வேலைகளில் முன்னேற்றம், புதிய பொறுப்புகள், மேல்நிலை அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு உரிய மதிப்பு வழங்கப்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள், நல்ல வாடிக்கையாளர்கள், லாபகரமான பரிவர்த்தனைகள் ஏற்படும். முதலீடுகளும் வெற்றியடையும். வீட்டில் பிள்ளைகள் கல்வியில் சிறப்பாக திகழ்வர். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமணமானவர்கள் இன்ப வாழ்வு அனுபவிப்பார்கள். பணவரவு அதிகரிக்கும். செலவுகளும் நிர்வகிக்கப்படலாம். பண சேமிப்பு தொடங்கலாம். ஆரோக்கியம் நல்ல மேம்பாடு காணப்படும். ஆனா பசியின்மை, வயிற்று புண் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும். ஆகஸ்ட் மாதம் சோதனை காலம், சிந்தனையுடன் செயல்பட வேண்டிய தருணம். ஆகஸ்ட் மாதம் சற்று சோதனைகள் நிறைந்ததாக இருக்கலாம். பணியிடத்தில் மன அழுத்தம், சிரமங்கள், முக்கிய முடிவுகளில் குழப்பம் ஏற்படலாம். உங்கள் உழைப்பை புரிந்து கொள்வதில் மேலதிகாரிகள் தவறவிடலாம். அதனால் உங்களிடம் சற்றே மன வருத்தம் உண்டாகும். தொழிலில் கடன்கள் வசூலாகாமை, பண ஓட்டம் குறைபாடு போன்றவை ஏற்படலாம். புதிய முதலீடுகளை இம்மாதம் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் பேசப்படும். அதனால் மனநிலை பாதிக்கப்படும். ஆனால் அமைதியும் பொறுமையும் இருந்தால் அனைத்தையும் சமாளிக்க முடியும். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. மன அழுத்தம், சோர்வு, உடல் வலிகள், மயக்கம் போன்றவை வரக்கூடும். தினமும் காலை நடை, பிராணாயாமம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு இவை மனதை சமப்படுத்தும். பரிகாரம் மற்றும் பரிந்துரை. செவ்வாய்க்கிழமை முருகனை நினைத்து கந்த சஷ்டி கவசம் பாடிக்கொள்ளவும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு வெண்மணல் விளக்கு ஏற்றி வழிபடவும். சந்திராஷ்டம நாட்களில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும். தினசரி காலை 1 மணி நேரம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதால் மன அமைதி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையை கட்டிக்காப்பதற்காக விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கலாம். அன்பான ரிஷப ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பருவங்களை சொல்லிக் கொடுக்கும். எப்போது முன்னேற்றம் கிடைக்கும், எப்போது சோதனைகள் வரும் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பயன்படுதுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ல உங்க அனுபவங்களை பகிருங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம மீண்டும் சந்திப்போம்.
வணக்கம் அன்பு மிதுனம் ராசிக்காரர்களே. 2025ஆம் ஆண்டில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மே முதல் ஆகஸ்ட் வரை 4 மாதங்களும் பல மாற்றங்களும் சவால்களும் சாதனைகளும் நிரம்பிய மாதங்களாக இருக்கப் போகுது. இந்த 4 மாதங்களையும் நாம வார்த்தைகளால் மட்டும் இல்லை, உங்கள் மனதிற்குள் ஓர் அனுபவமாக கொண்டு வரப்போகிறோம். மே மாதம் புத்துணர்ச்சியுடன் தொடங்கும் ஒளிமயமான காலம். மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வரும் மாதம். இதுவரை இருந்த பின்னடைவு நிலை தற்போது மாறுகிறது. பணியில் அல்லது தொழிலில் உங்கள் திறமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் அல்லது பொறுப்புகள் இந்த மாதம் வாயிலாக அமையலாம். தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய வர்த்தக வாய்ப்புகள் மற்றும் சிறிய முதலீடுகளால் லாபகரமான மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எளிமையான முயற்சிகளும் திட்டமிட்ட செயல்களும் பெரிய வெற்றிகளை கொடுக்கும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவுகள் பக்கம் சமாதானம் ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல பாக்கியங்கள் வரும். மாணவர்களுக்கு இது கல்வியில் முன்னேற்றம் தரும் நேரம். ஆரோக்கியத்தில் புத்துணர்ச்சி, சக்தி அதிகம் இருக்கும். மனநிலை தெளிவாக இருக்கும். உடல் மற்றும் மன இரண்டும் ஒத்துழைக்கும் அரிய நேரம் இது. ஜூன் மாதம் சவால்கள் வந்தாலும் சிந்தையுடன் மேலெழலாம். ஜூன் மாதம் சற்று குழப்பத்துடன் தொடங்கலாம். பணத்தில் செலவுகள் அதிகரிக்கும். வீட்டு செலவுகள், பயணச் செலவுகள், உடனடி தேவைகள் அனைத்தும் சேர்ந்து உங்கள் கணக்குகளை விக்கிப்படுத்தக்கூடும். இருந்தாலும் யாரிடம் உதவி கேட்காம நீங்களே பரிசீலனை செய்து தீர்வுகள் தேடி செல்லும் மனவலிமை கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் சூழ்நிலை சிறிது பதற்றமாக இருக்கலாம். உங்கள் பணி மதிப்பிடப்படாம தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். இந்த நேரத்தில் அதிக எதுக்குமான விளக்கமோ விவாதமோ இல்லாமல் அமைதியுடன் செயல்படுவது நல்லது. தொழில் செய்பவர்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். வாடிக்கையாளர் குறைபாடு, பழைய பணங்கள் வசூலாகாத நிலை இவை நிதிநிலையை பாதிக்கக்கூடும். ஆனால் ஒவ்வொரு தடைக்கும் பின்னாடி ஒரு தீர்வு உண்டு. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்காமல் விட்டு வைக்க தெரிந்தால் அமைதி நிலவும். உடல்நிலை சோர்வு, தலைவலி, தூக்கக் குறைவு போன்றவை வரலாம். ஆரோக்கிய உணவுகள், போதிய ஓய்வு அவசியம். ஜூலை மாதம் வளம், வாய்ப்பு, வெற்றியின் வாரங்கள். ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளின் களமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிக்கொண்டு வருவீர்கள். மேலதிகாரிகள் பாராட்டும் வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள். பணம் சம்பந்தமான விஷயங்களில் தீர்வு கிடைக்கும். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு, புது தொழில் தொடக்கமும் அமையலாம். தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள். பழைய கடன்கள் வசூலாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிலில் இருந்த தடைகள் குறையும். லாபகரமான பயணங்கள் அமையும். குடும்பத்தில் திருமணமோ, குழந்தை பேரோ, வீட்டில் சுப நிகழ்வோ நடக்க வாய்ப்பு அதிகம். உறவுகளில் மகிழ்ச்சியான சூழ்நிலை. தாய்வழி உறவுகள் வழியே நன்மை ஏற்படும். பிள்ளைகளிடம் பெருமை தரும் செய்திகள் வரும். ஆரோக்கியம், கணிசமான மேம்பாடு. சிலருக்கு உடல் எடை குறைப்பு, நரம்பியல் பிரச்சனை குறைதல் போன்ற சந்தோஷமான மாற்றங்கள் ஏற்படலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களை நிம்மதிக்குள்ளாக்கும். ஆகஸ்ட் மாதம் சோதனைகள், ஆனாலும் வெற்றி உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் சற்று மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலையுடன் தொடங்கலாம். வேலைகளில் தாமதம், பணி பளு அதிகரித்தல், குழப்பமான சூழ்நிலை ஆகியவை சிந்தனையை சீர்குலைக்கக்கூடும். ஆனால் நீங்கள் பழகியது போல் பக்குவமாய் செயல்பட்டால் இந்த நிலையை வெற்றியாக மாற்ற முடியும். தொழிலில் செலவுகள் கூடும். சிலருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்காம இருப்பது போன்ற நிலை உருவாகலாம். ஆனால் மன உறுதியும் நிதானமும் இருந்தால் இந்த மாதமும் கடந்துவிடும். வருமானம் குறைவாக இருந்தாலும் கையில் உள்ள பணத்தை சரிவர மேலாளிக்க முடியும். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் பேசப்படும். ஆனால் தவிர்க்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது.
பிள்ளைகள் கவனம் தேவை. அவர்களது செயல்களில் சீர்திருத்தம் தேவைப்படும். ஆரோக்கியத்தில் மன அழுத்தம், குளிர்வாதம், செரிமான கோளாறு, கம்பீர நோய் போன்ற எச்சரிக்கைகள் தெரியும். சீரான உணவு முறை, தினசரி நடைப்பயிற்சி, தூக்கம் முக்கியம். பரிகாரம் மற்றும் பரிந்துரை: புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யவும். புதன் ஸ்லோகம், புதன் காயத்ரி ஜபம் தினமும் செய்யலாம். சந்திராஷ்டம நாள்களில் முக்கிய முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். பசுமை நிற ஆடையில் பூஜை செய்தால் விருப்பங்கள் நிறைவேறும். பிள்ளையாரை தினமும் வணங்கி தொழில் முன்னேற்றம் வேண்டி வேண்டுதல் வைக்கலாம். அன்பான மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளுடன் கூடிய ஓர் பயணம் போல இருக்கும். ஆனால் உங்கள் நம்பிக்கை, உழைப்பு, சிந்தனை ஆகிய 3ம் இருந்தால் எந்த சவாலையும் வெல்ல முடியும். இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, நண்பர்களோட பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க அனுபவங்களையும் சந்தேகங்களையும் பகிருங்க. நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்புள்ள கடகம் ராசிக்காரர்களே, 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை 4 மாதங்களுக்கான ராசிபலன்கள் இப்போது உங்கள் முன் விரிந்திருக்கின்றன. கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகுந்த உணர்வுபூர்வமானவர்களாகவும், குடும்பத்தை நேசிப்பவர்களாகவும், உணர்வுகள் மேலோங்கி செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பதால் இந்த 4 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த 4 மாதங்களிலும் நிகழப்போகும் சவால்கள், வாய்ப்புகள், நம்பிக்கைகள், நன்மைகள் மற்றும் ஆன்மீக பரிகாரங்களை நாம இப்போது பார்க்கப் போகிறோம். மே மாதம் நம்பிக்கையை உருவாக்கும் நல்ல தொடக்கம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளிக்கற்றையை ஏற்படுத்தும். கடந்த சில மாதங்களாக இருந்த மனச்சோர்வு, குழப்பம் போன்றவை குறையும். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள், வீட்டு அமைதி, உறவுகளிடம் ஆதரவு போன்றவைகள் கிடைக்கும். வேலைக்குச் செல்லும் நீங்கள் மேலதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு திறமையுடன் செயல்படுவீர்கள். புதிய பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற நல்ல தகவல்கள் வரக்கூடும். தொழிலில் வாடிக்கையாளர்கள் மீண்டும் பெருகலாம். சிறிய முதலீடுகள் மூலம் நல்ல வருமானம் ஏற்படும். பணவசதி எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் பிள்ளைகள் பக்கம் நல்ல வரும். திருமண பேச்சுகள் சிலருக்கு ஆரம்பமாகலாம். ஆரோக்கியத்தில் அதிக மேம்பாடு தெரியும். உற்சாகம் கூடும். தூக்க நன்கு அமையும். இந்த மாதம் ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் தியானம், பூஜை போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். ஜூன் மாதம் சோதனைகளை சீராக சமாளிக்க வேண்டிய காலம். ஜூன் மாதம் சற்று சவால்களை சுமந்திருக்கும். பணவரவு நிலையானது என்றாலும் செலவுகள் கட்டுப்பாட்டை மீறக்கூடும். வீட்டு செலவுகள், பயணச் செலவுகள், மருத்துவச் செலவுகள் கூடும். சிலருக்கு முக்கிய பொருட்கள் வாங்கும் அவசியம் ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்தில் அழுத்தம் அதிகரிக்கும். வேலை நேரங்களில் தாமதம், பணியில் பிழை போன்றவை ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடக்க வேண்டிய நிலை உருவாகும். தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்துவது முக்கியம். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி இடையே புரியாமை, கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் பொறுமை மற்றும் மென்மையான பேச்சு மூலம் இந்த பிரச்சனைகளை நீக்க முடியும். ஆரோக்கியத்தில் சோர்வு, உடல் வலிகள், தூக்கக்குறைவு போன்றவை வரக்கூடும். சீரான உணவு முறை, யோகா, நடைப்பயிற்சி அவசியம். ஜூலை மாதம் வெற்றிக்காக வழி திறக்கும் சிறப்பான மாதம். ஜூலை மாதம் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நிறைவேறும். தொழிலிலும் பணியிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும்.
புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பணியில் பொது பொறுப்புகள், மேல்நிலைகளின் பாராட்டுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உயர்வு அமையும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையோடு திரும்ப வருவர். பழைய பரிவர்த்தனைகள் லாபமாக மாறும். தொழிலில் புதுமை ஏற்படுத்த முயற்சி செய்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவர். சிலருக்கு புது வீடு, வாகனம் வாங்கும் சந்தோஷம் அமையும். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய ஆற்றல், சுறுசுறுப்பான செயல்கள், மன அமைதி போன்றவைகள் உங்கள் வாழ்க்கையை நல்லதாக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆகஸ்ட் மாதம் சோதனைகளுடன் சிந்தனையுடன் செயல்பட வேண்டிய நேரம். ஆகஸ்ட் மாதம் சற்று சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கலாம். பணியிடத்தில் அழுத்தம் அதிகரிக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அளிக்கப்படாமல் இருக்கும். இதனால் மனக்கவலை ஏற்படக்கூடும். தொழிலில் செலவுகள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் சிலர் மாறக்கூடும். நிதிநிலை சிறிது பதட்டமாக இருக்கலாம். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் எழும். உறவுகளில் மன வருத்தம் ஏற்படலாம். ஆனால் உண்மையான நேசம் மற்றும் பொறுமை இருந்தால் அனைத்தும் சரியாகும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சளி, தலைவலி, வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். மன அமைதி காக்க பஜனை, நாமசங்கீர்த்தனம் போன்ற ஆன்மீக வழிகளில் ஈடுபடுவது சிறந்தது. பரிகாரங்கள் மற்றும் ஆன்மீக பரிந்துரைகள். திங்கட்கிழமைகளில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனை செய்யலாம். சந்திரனுக்கு அர்ப்பணம் செய்து வெள்ளி பாத்திரத்தில் பால் ஊற்றி சந்திரனை பூஜிக்கலாம். அல்லி மலர் அல்லது வெண்மல்லிகை கொண்டு பிள்ளையாரை வழிபடலாம். மதியம் அல்லது மாலை நேரங்களில் தியானம் செய்வது மன அமைதிக்கு துணை தரும். வாரத்திற்கு ஒரு நாள் விரதம் மேற்கொள்வது உடலுக்கும் மனதுக்கும் நல்லது. அன்புள்ள கடகம் ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் கொண்ட பயணமாக அமையும். நம்பிக்கை, உழைப்பு, சிந்தனையுடன் செயல்பட்டால் எந்த சவாலையும் வெற்றியாக மாற்ற முடியும். உங்கள் வாழ்வில் ஒளி பரவும் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த ராசிபலன் உங்களுக்கு உதவியாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் காட்டுங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கீழே கருத்துகள் பகிரவும். நன்றி. வாழ்க வளமுடன். சந்திப்போம். வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இந்த வருடம் மெல்ல மெல்ல வந்து சேரப்போகின்றன. 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் மாதம் வரை உங்கள் ராசியில் நடக்கும் கிரக நிலைகளின் தாக்கம் எப்படி இருக்கும்? என்னென்ன சவால்கள் வரப்போகின்றன? அதற்கான தீர்வுகள் என்ன? நாம இப்போது விரிவாக பார்ப்போம். மே மாதம் நம்பிக்கையோடு புதிய தொடக்கம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல துவக்கம் அமையும். கடந்த சில மாதங்களாக இருந்த பதட்டம் குறையும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலனளிக்கக்கூடியவையாக அமையும். வேலைக்கு செல்லும் நீங்கள் உங்கள் செயல்திறனால் மேலாளர்களின் பாராட்டை பெறுவீர்கள். சிலருக்கு இடமாற்றம், உயர்வு, புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொழிலில் சில இடர்பாடுகள் இருந்தாலும் உங்கள் துணிச்சலால் வென்றெடுக்க முடியும். பணவரவு நன்றாக இருக்கும். பழைய கடன்கள் அடைக்கப்படும். வீடு தொடர்பான நன்மைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். சிலருக்கு திருமண பேச்சு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம்,
உற்சாகம், உடல் நலம் கிடைக்கும். மன அமைதி உங்கள் வழியை அமைப்பதற்கான பக்கவழி. ஆன்மீக ஈடுபாடுகள் மனநிறைவை தரும். ஜூன் மாதம் சோதனைகளை சமாளிக்கும் நேரம். ஜூன் மாதம் சற்று சவால்களுடன் ஆரம்பமாகலாம். பணச்சுமை அதிகரிக்கும். புதிய செலவுகள் மேலாதிக்கம் செலுத்தும். வீட்டு தேவைகள், குழந்தைகளின் கல்வி செலவுகள், மருத்துவம் போன்றவற்றால் கையிருப்பு குறையலாம். வேலைக்கு செல்லும் நபர்கள் அலுவலகத்தில் குழப்பங்களை சந்திக்கலாம். ஆனால் துணிச்சலாக செயல்பட்டால் ஆதரவும் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை நிலைநாட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உறவினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பேசிக் கொண்டு போனால் சமாளிக்க முடியும். கணவன் மனைவி இடையே மனமாறுதல் வரலாம். ஆனால் மென்மையான அணுகுமுறை அமைதியை கொண்டு வரும். ஆரோக்கியத்தில் சோர்வு, மன அழுத்தம், தூக்க குறைபாடு, சிறுநீரகம் தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். தினசரி நடை, சமநிலை உணவுகள், தூக்கம் ஆகியவற்றில் கவனம் தேவை. ஜூலை மாதம் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிரம்பிய நேரம். ஜூலை மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டுவரும். இது உங்கள் வெற்றி மாதம். உங்களது முயற்சிகளுக்கு பரிசாக வெற்றிகள் கிடைக்கும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள், முன்னேற்றங்கள், அதிக வருமான வாய்ப்புகள் அமையும். தொழில் செய்பவர்கள் நம்பிக்கை மிக்க வாடிக்கையாளர்களை பெறுவர். பழைய விவகாரங்கள் தீர்வு காணும். புதிய முதலீடுகள் லாபகரமாக அமையும். கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். பிள்ளைகள் சாதனைகள் நடைபெறும். புதிய உறவுகள், திருமண ஏற்பாடுகள், வீட்டு சுப நிகழ்வுகள் இம்மாதத்தில் அமையும். ஆரோக்கியம், புத்துணர்ச்சி, ஆனந்தம், தூக்கம் அனைத்தும் சீராக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் உங்கள் மனதை தூய்மையாக்கும். ஆகஸ்ட் மாதம் சிந்தையோடு செயல்பட வேண்டிய சூழ்நிலை. ஆகஸ்ட் மாதம் சற்று சோதனைகளை ஏற்படுத்தும். பணியிடத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். உங்கள் செயல்களில் சிக்கல் ஏற்படக்கூடும். தாமதம், அலட்சியம் போன்றவை மேலதிகாரிகள் முன் தவறாக படும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் நிதானமாக செயல்பட்டால் பதட்டங்களை தவிர்க்கலாம். தொழில் செய்பவர்கள் செலவுகள் குறைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய கடன்களை தவிர்க்க வேண்டிய நிலை உருவாகலாம். பழைய வாடிக்கையாளர்கள் சிலர் நம்பிக்கையை இழக்கக்கூடும். அதனால் சரியான நிர்வாகம் அவசியம். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் எழும். குடும்ப உறவுகளை பாதுகாக்க பொறுமையோடு பேச்சு வழக்கில் ஈடுபட வேண்டும். சிலருக்கு வீட்டு மாற்றம், இடமாற்றம் போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் சோர்வு, நரம்பு தளர்ச்சி, மன அழுத்தம் போன்றவை வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்களில் ஓய்வு எடுப்பது நல்லது. தினசரி சிறிது நேரம் தியானம் செய்வது நன்மை தரும். பரிகாரங்கள் மற்றும் ஆன்மீக பரிந்துரைகள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வணங்கி நீராடுவது மிகவும் நன்மை தரும். நவகிரக ஆலயத்தில் சூரியன் சன்னதியில் அர்ச்சனை செய்யலாம். தங்கம் அல்லது சிவப்பு நிற ஆடைகளை பூஜையில் பயன்படுத்தலாம். தினசரி காலை சூரிய நமஸ்காரம் செய்வது சக்தி தரும். தேன் கலந்து சன்னதியில் நிவேதனம் செய்யலாம். அன்புள்ள சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பயணமாக பல உணர்வுகளையும் சோதனைகளையும் வெற்றிகளையும் சுமந்து வருகிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நேர்த்தியாக, நிதானமாக அணுகினால் வாழ்க்கையில் முன்னேற்றமின்றி நிற்கவே முடியாது. இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் கொடுக்கவும், நண்பர்களுடன் பகிரவும், உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடவும். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.
வணக்கம் அன்புள்ள கன்னி ராசிக்காரர்களே. 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை 4 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றன என்பதை விரிவாக பார்ப்போம். சோதனைகள், வெற்றிகள், உறவுகள், தொழில், பணம், உடல் நலம், ஆன்மீக பரிகாரங்கள் அனைத்தையும் இந்த ராசி பலனில் நம்ம உங்களுடன் பகிரப் போகிறோம். மே மாதம் உற்சாக தொடக்கம், மன உறுதி அதிகம். மே மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு புத்துணர்வுடன் ஆரம்பமாகும். கடந்த மாதங்களில் இருந்த மன அழுத்தம் குறையும். உங்கள் முயற்சிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். தொழிலிலும் பணியிலும் முன்னேற்றம் காணப்படும். வேலைக்குச் செல்லும் நீங்கள் புதிய பொறுப்புகள், மேலாளர்களின் பாராட்டு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம். நுண்ணறிவும் திட்டமிடும் திறமையும் காரணமாக உங்கள் வேலை சிறப்பாக நிறைவேறும். சிலருக்கு வேலையிலிருந்து இடமாற்றம், புதிய வாய்ப்பு போன்ற நிகழ்வுகள் அமையலாம். தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை கிடைக்கும். புதிய வணிக வாய்ப்புகள் உருவாகும். லாபம் குறைந்த இடங்களில் திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள். சிலருக்கு திருமண நிகழ்வுகள் நடைபெறும் வாய்ப்பு. குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக பங்களிப்பார்கள். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தவிர அதிக பிரச்சனையில்லை. சோர்வு, உடல் நலக்குறைவு வந்தாலும் விரைவில் தீரும். தியானம், யோகா, பிராணாயாமம் மூலம் ஆரோக்கியம் மேம்படும். ஜூன் மாதம் சோதனை நேரம், நிதானமான செயல்பாடு அவசியம். ஜூன் மாதம் சற்று சவால்களுடன் இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் சிலருக்கு மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்கள் திறமை தெரியாம பிறர் புகழ் பெறும் சூழ்நிலை ஏற்படலாம். தொழிலில் செலவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பதில் சிரமம் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுடன் தொடர்பில் கவனம் தேவை. புதிய முதலீடுகளை இம்மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிலருக்கு மனவருத்தம் ஏற்படக்கூடும். உறவுகள் பக்கம் ஆதரவு குறையலாம். கணவன் மனைவி இடையே சிறு மனமாறுதல் ஏற்படலாம். ஆனால் மென்மையான பேச்சு, பொறுமையால் அனைத்தும் சரியாகும். பணச்சுமை காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம். உடல்நலம் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். தலைவலி, வயிற்றுப்போக்கு, தூக்கக் குறைவு போன்றவை. தினசரி நடை, சீரான உணவு முறை அவசியம். ஜூலை மாதம் வெற்றியின் ஒளியுடன் வாழும் சந்தர்ப்பம். ஜூலை மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய வாழ்வதற்கான பாதையை திறக்கக்கூடிய மாதமாக அமையும். வேலை வாய்ப்புகள் பெருகும். உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும். மேலதிக பொறுப்புகள் வாயிலாக உயர்வு பெறுவீர்கள். தொழிலில் புதிய திட்டங்கள், லாபகரமான ஒப்பந்தங்கள் அமையும். பழைய முயற்சிகள் விளைவு தரும். வாடிக்கையாளர்களிடையே நம்பிக்கை உருவாகும். தொழில் விரிவாக்கம் பற்றிய யோசனைகள் செயல்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். வீட்டு வசதிகள் மேம்படும். குழந்தைகள் பொறுப்பும் வளர்ச்சியும் காணப்படும். சிலருக்கு புது வீடு அல்லது வாகனம் வாங்கும் சந்தோஷம். ஆரோக்கியம் மேம்பாடு அதிகம். மனநிறைவு, உற்சாகம், புத்துணர்ச்சி. ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள். வாகை மலர் கொண்டு துர்க்கைக்கு அர்ச்சனை செய்தால் நன்மை ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் சற்று பதட்டம், ஆனாலும் சமாளிக்கலாம். ஆகஸ்ட் மாதம் சற்று பதட்டத்துடன் ஆரம்பமாகலாம். வேலைப்பளு அதிகம். உங்கள் முயற்சிகள் சில நேரங்களில் எதிர்மறையாக புரியப்படலாம். பணியிடத்தில் குழப்பம் ஏற்படலாம். சிலருக்கு பொறுப்பு மாற்றம், இடமாற்றம் போன்ற சூழ்நிலை ஏற்படலாம். தொழிலில் முதலீடுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. பழைய கடன்கள் மீண்டும் மன அழுத்தம் தரலாம். வாடிக்கையாளர்களிடம் பொறுமையாக நடத்த வேண்டும். முதலீடுகள் திட்டமிடப்பட்டவையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மனதளவில் சற்று நிலை தடுமாறும். பழைய பிரச்சனைகள் மீண்டும் பேசப்படும். உறவுகளில் நம்பிக்கை மற்றும் புரிதல் தேவை. ஆனாலும் சிந்தனையோடு செயல்பட்டால் அமைதி ஏற்படும். ஆரோக்கியத்தில் சோர்வு, வாயு, செரிமான பிரச்சனைகள் வரலாம். சித்த வைத்தியம் அல்லது இயற்கை முறைகள் முயற்சிக்கலாம்.
சந்திராஷ்டம நாட்களில் ஓய்வெடுத்து தியானம் செய்தால் நன்மை ஏற்படும். பரிகாரம் மற்றும் பரிந்துரைகள்: புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும். பச்சை நிற ஆடை அணிந்து பூஜை செய்தல் நன்மை தரும். துளசி அருகே தீபம் ஏற்றி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கலாம். தினமும் காலை நேரத்தில் பசுமை பார்வை பார்த்தால் மன அமைதி ஏற்படும். தாயார் ஆலயத்தில் அர்ச்சனை செய்வது மன நிம்மதிக்கு துணை. அன்புள்ள கன்னி ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவை. ஒவ்வொரு சவாலையும் உங்கள் சிந்தனை, பொறுமை, திட்டமிடல் மூலமாக வெற்றியாக மாற்ற முடியும். நம்பிக்கை மற்றும் பக்தி இருந்தால் நமக்கு தேவையான ஒவ்வொரு நன்மையும் கிடைக்கும். இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ல பகிருங்க. நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்புள்ள துலாம் ராசிக்காரர்களே, இது உங்கள் அன்பான ஜோதிட பயணத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம். இன்று 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை துலாம் ராசி மக்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த 4 மாதங்களிலும் எவ்வாறு முன்னேற்றம் காணலாம், எதை கவனிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக்க எது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம். மே மாதம் புதிய தொடக்கம், நம்பிக்கையோடு செயல்படும் நேரம். மே மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கம் மற்றும் நம்பிக்கையோடு செயல்படும் நேரமாக இருக்கும். உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்யும் போது அதற்கான பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்களது திறமை பெரிதும் பாராட்டப்படுவதை காணலாம். கடந்த சில மாதங்களில் இருந்த மன அழுத்தம் இந்த மாதத்தில் குறையும். தொழிலில் புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கலாம். பழைய வாடிக்கையாளர்களுடன் உறவுகளை பராமரிக்க புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க முடியும். சிலருக்கு தொழிலில் முன்னேற்றம், உயர்வு அல்லது சிறந்த வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவி இடையே புதிய புரிதல் ஏற்படும். பிள்ளைகளின் கல்வி சாதனைகள் நடைபெறும். வீட்டு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் சீரான நிலை நிலவும். உடல் நலம் எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்லை. மன அமைதி, ஆனந்தம் அதிகரிக்கும். ஆன்மீகம், தியானம், சாத்திரபாராயணம் அல்லது வழிபாடு நன்மை தரும். ஜூன் மாதம் சோதனைகள், பொறுமையோடு வெற்றி பெறுதல். ஜூன் மாதம் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உங்கள் தொலைநோக்கு திறமை மற்றும் போராட்டம் அவசியமாகும். பணியிடத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். மேலாளர்களின் பாராட்டுக்கள் குறையும். ஆனால் உங்கள் திறமைகள் மற்றும் நிதானமான செயல்கள் வெற்றியை கொண்டு வரும். தொழிலில் செலவுகள் அதிகரிக்கும். முதலீடுகளை பரிசீலித்து செய்ய வேண்டும். பழைய கடன்கள் அல்லது எதிர்பாராத செலவுகள் மன அழுத்தத்தை உண்டாக்கலாம். ஆனால் நீங்கள் துணிச்சலாக செயல்பட்டால் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். உறவுகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் இதனை சமாளிக்க நேர்மையான பேச்சு மற்றும் உறுதியான சிந்தனைகள் மிகவும் முக்கியமானவை. ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சிறுநீரக பிரச்சனைகள், காசநோய்கள். மன அழுத்தம், சூழ்நிலையை நினைத்து பதட்டப்படுவீர்கள். ஆனாலும் சாதாரண உடற்பயிற்சி, சரியான உணவு முறைகள் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். ஜூலை மாதம் வெற்றி, முன்னேற்றம், உற்சாகம். ஜூலை மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வரும். உங்கள் முயற்சிகள் பரிசு பெறும்.
மேலாளர்களிடமிருந்து பாராட்டுகள் மற்றும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழிலில் முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் ஏற்படும். சிறிய முயற்சிகள் நீண்ட நாட்களுக்கு இலாபமான வாய்ப்புகளாக மாறும். பழைய கடன்கள் அல்லது வேலை தொடர்பான பிரச்சனைகள் தீரும். புதிய தொழில்முறை வாய்ப்புகள் துவங்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி இருக்கும். சுப நிகழ்வுகள், திருமணப் பேச்சுக்கள் மற்றும் பிற முன்னேற்றங்கள் நடைபெறும். பிள்ளைகள் கல்வி தொடர்பான சாதனைகள் கண்டுபிடிக்கப்படும். உறவுகளில் எந்தவொரு தவறுகளும் சரிசெய்யப்படுவதாக இருக்கும். ஆரோக்கியம் புதிய சக்தி, உற்சாகம், சுறுசுறுப்புடன் இருக்கும். உடல் நலம் சரியாயிருக்கும். உடற்பயிற்சி மற்றும் சமையல் பழக்கங்களை கவனித்தால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். ஆன்மீக தியானம், வழிபாடு, தவம் மேற்கொள்வது நல்லது. ஆகஸ்ட் மாதம் சிரமங்கள், கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் சில சிரமங்களுடன் இருக்கக்கூடும். வேலை மற்றும் தொழிலில் பதட்டங்கள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் மீண்டும் எழும். பணியிடத்தில் இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் நீங்கள் முழுமையாக உழைத்தால் உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும். தொழிலில் பயனுள்ள திட்டங்களை முடிக்க சற்று தடைகள் உண்டாகலாம். உங்களின் நிபுணத்துவம் மற்றும் சிந்தனை திறன் வெற்றிக்கான திறவுகோலாக அமையும். குடும்பத்தில் மன வருத்தம், மன அழுத்தம் ஏற்படலாம். பேசும்போது அதிக கவனம் செலுத்தவும், குடும்ப உறவுகளை வெற்றியுடன் சமாளிக்கவும், எந்தவொரு தவறான நடத்தை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தில் உடல் சோர்வு, குளிர், ஜலநாயம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதற்கான பரிந்துரைகளுக்கு உணவின் போது சரியான நேரத்தில் உணர்வு மற்றும் ஒழுங்கமைப்பு தேவை. போதுமான உறக்கம், உடற்பயிற்சி, ஆரோக்கிய உணவு உங்கள் உடல் நலத்திற்கு உதவும். பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள். புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும். நேர்மையான தொழில் நுட்பங்கள் உங்கள் வெற்றிக்கு உதவும். சங்கவாரத்திற்கு பிறகு கீரையின் நீர் அருந்தி செல்லுதல் நன்மை தரும். சில நேரங்களில் பூஜையில் மூலிகைகள் வைத்துக் கொள்வது. தாயாரிடம் மன்னிப்பு பெறுதல் நல்லதாக அமையும். அன்புள்ள துலாம் ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான நேரமாக இருக்கும். உங்கள் விடாமுயற்சியும் உழைப்பும் உங்கள் வெற்றிக்கு வழி ஏற்படுத்தும். எண்ணங்களை சரியாக வைத்து பொறுமையாக செயல்படுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் காணலாம். இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம், லைக் கொடுக்கவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்புள்ள விருச்சிகம் ராசிக்காரர்களே, இது உங்கள் அன்பான ஜோதிட பயணத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம். இன்று 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை விருச்சிகம் ராசி மக்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த 4 மாதங்களிலும் எவ்வாறு முன்னேற்றம் காணலாம், எதை கவனிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக்க எது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம். மே மாதம் புதிய பாதை, நல்ல தொடக்கம். மே மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் சக்தி வழங்கும் நேரமாக இருக்கும். உங்கள் திறமை மற்றும் உழைப்புக்கு பரிசாக மேலதிக பொறுப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் சாதனைப்படுத்துவீர்கள். இதனால் மேலாளர்களின் பாராட்டுகள், மேம்பாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் துவங்கவும், பழைய வாடிக்கையாளர்களுடன் உறவுகளை வலுப்படுத்தவும் முடியும். இம்மாதத்தில் பணவரவு மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் முதலீடுகளை கவனமாகச் செய்யவும். தொலைநோக்கு சிந்தனை முக்கியம். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும்.
உறவுகளுக்குள் புதிதாக ஆர்வமும் அதிரடியும் ஏற்படும். பிள்ளைகள் நல்ல சாதனைகள் நிகழும். வீட்டு சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடும். ஆரோக்கியமென்ற பெரிய பிரச்சனைகளும் இல்லை. உங்கள் உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கும். ஆன்மீகத்திற்கு நீங்கள் அதிக நேரம் ஒதுக்கலாம். தியானம் மற்றும் பிராணாயாமம் மூலம் மனநிலை தூய்மைப்படுத்தலாம். ஜூன் மாதம் சோதனைகள், பொறுமையுடன் முன்னேற்றம். ஜூன் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சில சவால்களை சமாளிக்க வேண்டிய மாதமாக அமையும். பணியிடத்தில் சில குழப்பங்கள், போட்டிகள் உண்டாகலாம். உங்கள் திறமையை நிரூபிக்க பெரும் பொறுப்பு ஏற்படும். தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் மற்றும் நிலவரங்கள் உருவாகக்கூடும். புதிய திட்டங்களை சற்றே தாமதமாக துவங்குவீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பது சற்று கடினமாக இருக்கும். புதிய வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் முதலீடுகளில் கவனம் செலுத்தவும். விரைவில் லாபம் தராத முதலீடுகளிலிருந்து விலகுவது சிறந்தது. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் சற்று மனநிறைவு குறையும். உறவுகளில் தவறான புரிதல்களால் மன அழுத்தம் ஏற்படலாம். ஆனால் உரிமை, மதிப்பு மற்றும் நேர்மை மூலம் சமாளிக்க முடியும். ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கும். உடல் நலம் சில குறைவுகள் ஏற்படலாம். மன அமைதிக்காக நீங்கள் தியானம், சுவாச பயிற்சிகள் மற்றும் நடனத்தை பயன்படுத்தலாம். ஜூலை மாதம் முன்னேற்றம், நல்ல வாய்ப்புகள். ஜூலை மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் செயல்பாட்டிலும் வெற்றியிலும் முன்னேற்றம் அளிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் எதை திட்டமிட்டாலும் அதற்கான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமை மற்றும் செயலில் உங்களின் பாராட்டுக்கள் அதிகரிக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், வாடிக்கையாளர்களுடன் உறவுகள் மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முதலீடுகள் மிக வெற்றிகரமாக அமையும். சிலர் தொழிலில் பொது வாய்ப்புகளை பெறுவார்கள். வெற்றி உங்கள் வழியில் இருக்கும். குடும்பத்தில் உறவுகள் மேம்படும். மகிழ்ச்சி, அமைதி மற்றும் அன்பு வலுப்பெறும். பிள்ளைகள் நல்ல சாதனைகளை சாதிப்பார்கள். வீட்டு அமைதியுடன் சில சுப நிகழ்வுகள் நடைபெறும். ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. உணவு முறையில் கவனம் செலுத்துவதால் உங்கள் உடல் நலம் மேலோங்கும். மன அமைதி ஏற்படும். ஆன்மீகத்தில் அதிக நேரம் ஒதுக்கி உங்கள் உள்ளத்தில் அமைதி அடையலாம். ஆகஸ்ட் மாதம் சவால்கள், நிதானமான செயல்பாடு அவசியம். ஆகஸ்ட் மாதம் சற்று சவால்களுடன் இருக்கும். வேலைப்பளு அதிகரிக்கும். திட்டமிடப்பட்ட வேலைகளில் தாமதம் அல்லது தடைகள் ஏற்படலாம். பணியிடத்தில் சில குழப்பங்கள் உண்டாகலாம். உங்கள் திறமையை நிரூபிக்கவும் பொறுமையுடன் செயல்படவும். சில எதிர்மறை நிலவரங்களை சமாளிக்க வேண்டி வரும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் சற்று குறைவாக இருக்கக்கூடும். ஆனால் உங்கள் வழிமுறைகள் சரியானதாக இருந்தால் இந்த சந்தர்ப்பம் வெற்றியாக மாறும். பழைய வாடிக்கையாளர்களுடன் உறவை புதுப்பிக்கவும். குடும்பத்தில் மனமாறுதல் ஏற்படும். உறவுகள் சற்று குழப்பம் இருக்கும். இதை நிதானமாக சமாளிப்பது முக்கியம். சிறிய பிரச்சனைகள் தீரும், ஆனால் மன அமைதி மிக முக்கியம். ஆரோக்கியம் சில திடுக்கிடும் பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் போதுமான உறக்கம், உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு முறையில் கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் தீரும். பிராணாயாமம் மற்றும் தியானம் உங்களுக்கு மன அமைதியை தரும். பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள். புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும். பச்சை நிற ஆடை அணிந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கவும். சங்கவாரத்திற்கு பிறகு கீரையை உணவில் சேர்க்கவும். உலகப்புகழ் கொண்ட நூல்களைக் கொண்டு தியானம் மேற்கொள்வது நல்லது. குடும்ப உறவுகளை வலுப்படுத்த நல்ல உழைப்பும் நேர்மையும் தேவையானது. அன்புள்ள விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்களும் உங்களுக்கு பல நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வரும். உங்களின் முயற்சி, பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் உங்கள் வாழ்க்கையை சீர்குலையாமல் முன்னேற்றமாக மாற்றும். எப்போதும் முன்னேற்றத்தை நோக்கி நல்ல எண்ணங்களுடன் செயல்படுங்கள். இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால்
வீடியோவுக்கு விருப்பம் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்புள்ள தனுசு ராசிக்காரர்களே. இது உங்கள் பான ஜோதிட பயணத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம். இன்று 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை தனுசு ராசி மக்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த 4 மாதங்களிலும் எவ்வாறு முன்னேற்றம் காணலாம், எதை கவனிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக்க எது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம். மே மாதம் புதிய வாய்ப்புகள், முன்னேற்றத்தின் ஆரம்பம். மே மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் வெற்றியின் போது புதிய தொடக்கங்கள் அளிக்கும். இந்த மாதம் நீங்கள் உங்கள் தொழில் மற்றும் பணத்தில் புதிய முயற்சிகள் செய்வீர்கள். சிலர் புதிய திட்டங்களை துவங்க முடியும். மேலதிக பொறுப்புகள் உங்கள் திறமையை தாண்டி இருக்க வாய்ப்பு உள்ளது. தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் இந்த மாதம் சிறந்த காலம். முக்கியமாக நீங்கள் எதிர்பாராதவர்களிடம் இருந்து ஆதரவு மற்றும் வாய்ப்புகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் நீங்கள் அணுகும் புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவுகளை காத்து உங்களை ஒரு தளமாக வைத்து உதவும். பிள்ளைகளின் கல்வி நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஆரோக்கியத்தில் சிறப்பான நிலைமை இருக்கும். நீங்கள் உணவு முறைகள் மற்றும் உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். ஆன்மீக வழிபாடு மற்றும் தியானம் உங்களுக்கு அமைதி தரும். ஜூன் மாதம் சவால்கள், நிதானமான அணுகுமுறை. ஜூன் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சவால்களை சமாளிக்க வேண்டிய நேரம். தொழிலில் சில தடைகள் ஏற்படலாம். இந்த மாதம் உங்கள் திறமைகளை காட்டும்போது சில பின்தொடர்ச்சிகள் அல்லது பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உங்கள் மனோதத்துவமும் உழைப்பும் முக்கியமாக இருக்கும். உதாரணமாக, குழப்பம் மற்றும் கடுமையான நிலவரங்களை தாண்டி சிறந்த வாய்ப்புகளை பெறலாம். பல வழிகளில் முன் செல்ல முயற்சி செய்யும் போது சில நேரங்களில் பயனற்ற முடிவுகளை சந்திக்கவும் நேரிடலாம். எனினும் பொறுமை மற்றும் சுயநலத்தை தவிர்த்து செயல்படுதல் தேவையானது. குடும்பத்தில் மாறுதல் ஏற்படும். சில சந்தர்ப்பங்களில் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். இது தீர்க்கப்படுவதை உறுதிப்படுத்த கூர்மையான பேச்சுகளை தவிர்க்கவும், உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளவும். ஆரோக்கியம் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த நேரத்தில் யோகா, தியானம் அல்லது பரிசுத்த சுவாச பயிற்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஜூலை மாதம் புதிய வாய்ப்புகள், சிறந்த நேரம். ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நேரம். இந்த மாதத்தில் பல புதிய வாய்ப்புகள் உங்களை சுற்றி வருகின்றன. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், வாடிக்கையாளர்களுடன் உறவு மேம்படும். இந்த மாதம் தொழில்முறை முன்னேற்றம் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும், மேலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் உறவுகளுக்கு புதிய ஆதரவுகள் உண்டாகும். இந்த மாதம் பல அற்புதமான சந்தர்ப்பங்களை சந்திக்கலாம். சிலர் குடும்பத்தில் உத்தியோகபூர்வமான சந்திப்புகள் மற்றும் அன்பின் உறவு மேம்படும். ஆரோக்கியம், உடல் நலம் நிலை பெறும். சிறிது பயிற்சியும் ஆரோக்கிய உணவுகளும் உங்களுக்கு பெரும் பயன் தரும். உங்கள் மன அழுத்தம் குறைந்து உங்கள் மனது தெளிவாக இருக்கும். ஆன்மீக பக்தி மற்றும் வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆகஸ்ட் மாதம் சவால்கள், பொறுமை அவசியம். ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சவால்களையும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வதே அவசியமாகும். இந்த மாதம் சில தடைகள் மற்றும் சிரமங்கள் ஏற்படலாம். பணியிடத்தில்
சில திட்டங்கள் தாமதமாகி விடலாம். உங்கள் திறமை மற்றும் உழைப்பை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் சில தடைகள் இருக்கும். தொழிலில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு சிறிது சிரமம் வரும். செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். எனவே விலை உயர்வுகளை தவிர்க்க போதிய ஒத்துழைப்பு பெறுதல் மிகவும் முக்கியம். குடும்பத்தில் உறவுகளுக்கு அன்பையும் அர்ப்பணிப்பையும் அதிகரிக்க வேண்டும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், அவற்றை நிதானமாக சமாளிக்க வேண்டும். பிள்ளைகளுடன் உங்கள் உறவு மேம்படும். ஆரோக்கியம், சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம். இதற்கு உடற்பயிற்சி, சீரான உணவு பழக்கம் மற்றும் தியானம் மிக முக்கியமாக இருக்கும். பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள். புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும். நாகநாடா தவம் மேற்கொண்டு தியானம் செய்யவும். சங்கவாரத்தில் கீரையை உணவில் சேர்க்கவும். பச்சை நிற ஆடை அணிந்து கடவுளுக்கு வழிபாடு செய்யவும். உணர்ச்சிகளை கையாளும் திறனை மேம்படுத்தவும். அன்புள்ள தனுசு ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையை புதிய உச்சிகளை நோக்கி அலைக்கோபாரும். உங்களின் உழைப்பு, சிந்தனை திறன் மற்றும் பொறுமை உங்கள் வெற்றியின் சுவர்களை கட்டும். உங்கள் வாழ்க்கை தோற்றங்களை மாற்றுவதற்கு காத்திருக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துங்கள். இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்புள்ள மகரம் ராசிக்காரர்களே, இது உங்கள் அன்பான ஜோதிட பயணத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம். இன்று 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை மகரம் ராசி மக்களுக்கான ராசிபலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த 4 மாதங்களிலும் எவ்வாறு முன்னேற்றம் காணலாம், எதை கவனிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக்க எது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம். மே மாதம் புதிய தொடக்கம், முக்கியமான மாற்றங்கள். மே மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் மாற்றங்களும் மிக்க நேரமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள், நன்மைகள் ஏற்படும். பணியில் புதிய தொடக்கங்கள் மற்றும் சாதனைகள் நிகழும். தொழிலில் சிறப்பாக கவனம் செலுத்துவதால் நன்மைகள் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் செலவுகளும் அதிகரிக்கலாம், அதனால் சில திட்டங்களை மீண்டும் பரிசீலனை செய்தாலாகும். புதிய சந்தா மற்றும் ஒப்பந்தங்களில் கவனம் செலுத்தவும். பழைய வாடிக்கையாளர்களுடன் உறவு வளர்க்கவும். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் காண்பீர்கள். பிள்ளைகளின் கல்வி சிறந்த முன்னேற்றம் இருக்கும். உறவுகளில் புதிய அர்த்தம் சேரும். வீட்டு நிலைமை சீராக இருக்கும். ஆரோக்கியம், உங்களின் உடல் நலம் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் மன அமைதி தரும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக வழிபாடு மற்றும் தியானம் உங்கள் மனதை சுத்தமாக்கும். ஜூன் மாதம் சவால்கள், நிதானமான செயல்பாடு. ஜூன் மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு சில சவால்களை சமாளிக்க வேண்டிய நேரமாக இருக்கும். தொழிலில் சில புதிய தடைகள் ஏற்படலாம். உங்கள் திறமை மற்றும் உழைப்பை நிரூபிப்பதற்கு மிகுந்த பொறுப்பும் ஒத்துழைப்பும் தேவைப்படும். இது தவிர பணியிடத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். செலவுகளின் பரிதாபம் கூட இருக்கும். எனவே உங்களின் பண விஷயங்களை கவனமாக பரிசீலிக்கவும்.
உங்களை சுற்றியுள்ளவர்களின் ஆதரவு மற்றும் கருத்துக்களை பெறுங்கள். குடும்பத்தில் பிள்ளைகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது சின்ன சிக்கல்கள் உண்டாகலாம். ஆனால் மன அமைதியுடன் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உங்கள் உறவுகளில் புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். ஆரோக்கியம், உங்களுக்கு உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இந்த நேரத்தில் நீங்கள் உணவு முறைகள் மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டாம். மன அமைதி பெற வழிபாடு, தியானம், பிராணாயாமம் என ஏதேனும் சில ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நல்லது. ஜூலை மாதம் புதிய வாய்ப்புகள், வெற்றியின் பாதை. ஜூலை மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் வெற்றியின் வாய்ப்பு அளிக்கும் காலமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்கள் தொழிலில் சிறந்த முன்னேற்றம், புதிய ஒப்பந்தங்கள், வர்த்தக வளர்ச்சி ஆகியவை இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் மற்றும் லாபம் மிகுந்த நேரம் இது. குடும்பத்தில் பெரும்பாலும் மகிழ்ச்சி நிலவுபவரும், பிள்ளைகளின் சாதனைகளில் புதிய அடையாளங்கள் உருவாகும். வீடு மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உறவுகளின் வலிப்பு, சீரான உணர்வுகள் மற்றும் அந்தரங்க நிலைகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் உங்களின் உடல் நலத்தை மேம்படுத்த முடியும். உடற்பயிற்சி, உணவு பழக்கம் ஆகியவற்றின் மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆன்மீக, தியானம் மற்றும் வழிபாடு மூலம் உங்கள் ஆன்மீக நிலை நிலைத்திருக்கும். ஆகஸ்ட் மாதம் சவால்கள், பொறுமையுடன் கடந்து செல்லவும். ஆகஸ்ட் மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு சற்று சவால்களை எதிர்கொள்வதற்கான நேரம். தொழிலில் சில தடைகள் உண்டாகலாம். பணியிடத்தில் திட்டமிடப்பட்ட செயல்பாடுகள் முற்றிலும் பயனுள்ளவையாக அமையாது. ஆனால் உங்கள் நிதானமான அணுகுமுறை, சகிப்புத்தன்மை உங்கள் வெற்றியை நோக்கி நகர்த்தும். இந்த மாதத்தில் சிலவற்றை நேர்மையாகச் செய்ய வேண்டும். உங்களின் முயற்சியில் நேர்த்தியான முன்னேற்றங்கள் உண்டாகும். பணவீக்கம், செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் உங்களின் பொருளாதார நிலையை தாழ்த்தாமல் சரிசெய்தல் முக்கியம். குடும்ப உறவுகளில் எளிதில் குழப்பம் மற்றும் தவறான புரிதல்கள் உண்டாகலாம். இதனை சாதாரணமாக சமாளிக்க உங்கள் சொந்த மனதிற்கு நேரம் ஒதுக்குங்கள். பிள்ளைகளுடன் சந்திப்புகள் மற்றும் புதிய சூழ்நிலைகள் உதவியாக இருக்கும். ஆரோக்கியம், இம்மாதத்தில் சிறு உடல் நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நீங்கள் உடற்பயிற்சியை அதிகரித்து ஆரோக்கிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இதனால் எந்த பிரச்சனைகளையும் தாண்டி எளிதில் ஆரோக்கிய நிலையை நிலைநாட்ட முடியும். பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள். புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும். பச்சை நிற ஆடை அணிந்து பரிகாரம் செய்யவும். சங்கவாரத்தில் கீரையை உணவில் சேர்க்கவும். சொந்த நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மீக வழிகள் முன்னேற்றம் தரும். சமூக பொறுப்புகளை கவனமாக எடுத்துக்கொள்ளவும். அன்புள்ள மகரம் ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு முன்னேற்றம், சவால்கள் மற்றும் வெற்றியுடன் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எதை நோக்கியும் உங்களின் உழைப்பு, பொறுமை மற்றும் நல்ல எண்ணங்களால் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம், லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்புள்ள கும்பம் ராசிக்காரர்களே, இது உங்கள் அன்பான ஜோதிட பயணத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம். இன்று 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை கும்பம் ராசி மக்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த 4 மாதங்களிலும் எவ்வாறு முன்னேற்றம் காணலாம்,
எதை கவனிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக்க எது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம். மே மாதம் புதிய வாய்ப்புகள், தொழிலில் முன்னேற்றம். மே மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் மிகுந்த காலமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய திட்டங்கள், தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்கள் முன்னேற்றத்தை பெருக்க உதவும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் மற்றும் லாபம் இம்மாதம் கிடைக்கும். மேலும் உங்கள் தொழில் திறமையை மற்றவர்களிடம் வெளிப்படுத்த உங்கள் உறவுகள் பலப்படுத்தும். மேலும் உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் எனலாம், ஆனால் அவை சமாளிக்க கூடியவையாக இருக்கும். உங்கள் அன்புக்கும் கவனத்திற்கும் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியம் சிறந்த நிலைமை காண்பீர்கள். நீங்கள் உடல் நலத்திற்கு முழுமையான கவனம் செலுத்தும் நிலையில் ஆரோக்கியம் மேம்படும். ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் மனதை அமைதியுடன் நிறைக்கும். ஜூன் மாதம் தொழில் மற்றும் குடும்பத்தில் சவால்கள். ஜூன் மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சவால்களை எதிர்கொள்வது முக்கியமாக இருக்கும். உங்கள் தொழிலில் சில தடைகள் மற்றும் சிக்கல்கள் உருவாகும். இது உங்கள் திறமையை மற்றவர்களிடம் நிரூபிப்பதற்கு ஒரு நேரம். சில பணி திட்டங்கள் தாமதமாகும், ஆனால் உங்கள் அத்தனை முயற்சியும் தொடர்ந்தால் வெற்றிக்கு வாய்ப்பு உள்ளது. பண செலவுகள் அதிகரிக்கும் என காணப்படுகின்றன. எனவே ஒவ்வொரு செலவையும் கவனமாக பரிசீலிக்கவும். குடும்பத்தில் பிள்ளைகளுடன் சற்று புரிதல் குறைபாடு இருக்க வாய்ப்பு உள்ளது. இதனை தீர்க்க உடன்படிக்கைகளை செய்யவும், அன்பு மற்றும் கவனத்துடன் அணுகவும். ஆரோக்கியம், உங்கள் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம். இது சிறிது கவனத்துடன், உணவு திறனில் மாற்றம், உடற்பயிற்சியில் அதிகரிப்பு ஆகியவற்றால் சரி செய்ய முடியும். ஆன்மீக தியானம் மற்றும் பக்தி வழிபாட்டில் மூழ்குவதன் மூலம் உங்கள் மனதை அமைதியாக்கவும். ஜூலை மாதம் தொழிலில் வெற்றி, குடும்பத்தில் மகிழ்ச்சி. ஜூலை மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பணத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நேரமாக இருக்கும். தொழிலில் உங்கள் முயற்சிகள் முடிவடைவதற்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். உங்களுக்கு முக்கியமான ஒப்பந்தங்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழில்முறை நம்பிக்கைகள் கிடைக்கும். இதில் நீங்கள் நம்பிக்கை வைத்து பணியிடத்தில் முன்னேறுவீர்கள். குடும்பத்தில் உறவுகள் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களை ஒப்புக்கொள்ளும் வண்ணம் புதிய ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். பிள்ளைகளின் கல்வி நேற்றம் காணும். ஆரோக்கியம், உங்கள் உடல்நிலை மிக நல்லதாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சியுடன் இருக்க முடியும். ஆன்மீக முன்னேற்றத்தை தரும் வழிபாடுகள் மற்றும் தியானங்களில் ஈடுபடுவது நல்லது. ஆகஸ்ட் மாதம் சவால்கள், மனதை சீரமைக்கும் நேரம். ஆகஸ்ட் மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சவால்களை சந்திப்பது முக்கியமாக இருக்கும். தொழிலில் சில சிரமங்கள் மற்றும் தடைகள் ஏற்படலாம். பணவரவு குறைவாக இருக்கலாம், ஆனால் உங்கள் திறமை மற்றும் உழைப்பால் எந்தவொரு தடையை மீறி வெற்றி பெற்றிட முடியும். குடும்பத்தில் அன்பான உறவுகள் இருக்கும், ஆனால் சில பொறுப்பு தேவைகள் அதிகரிக்கும். வீடு மற்றும் குடும்பத்தில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். நீங்கள் அவற்றை முன்னிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் அனைத்து பிரச்சனைகளும் எளிதாக தீர்வு பெறும். ஆரோக்கியம், உடல் நலத்தில் கவனம் தேவை. தியானம், உடற்பயிற்சி மற்றும் நல்ல உணவு பழக்கங்களை பின்பற்றுவது மிகவும் உதவும். ஆன்மீக, இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் உண்டாக்கும் தருணமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக இறை வழிபாடுகளோடு நேரத்தை கழிக்க முடியும். பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள். புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும். சங்கவாரத்தில் கீரையை உணவில் சேர்க்கவும். சீக்கிரம் உங்களை அறிந்தவர்களின் உதவியை பெறுங்கள். பச்சை நிற ஆடை அணிந்து பரிகாரம் செய்யவும். உங்கள் உடலை சீராக வைத்திருக்கவும். அன்புள்ள கும்பம் ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள், சவால்கள் மற்றும் வெற்றியை கொண்டு வரும். உங்களின் உழைப்பு, பொறுமை மற்றும் மன அமைதி மூலம் அனைத்து தடைமுகங்களை கடந்து சிறந்த நிலையை அடைவீர்கள். இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யவும்,
உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்புள்ள மீனம் ராசிக்காரர்களே. இது உங்கள் அன்பான ஜோதிட பயணத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம். இன்று 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை மீனம் ராசி மக்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த 4 மாதங்களிலும் எவ்வாறு முன்னேற்றம் காணலாம், எதை கவனிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக்க எது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம். மே மாதம் புதிய வாய்ப்புகள், தொழிலில் முன்னேற்றம். மே மாதம் மீனம் ராசி மக்களுக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் மிகவும் நல்ல முன்னேற்றங்கள் கொண்டு வருவதற்கான நேரமாக இருக்கும். தொழிலில் சாதனைகளை அடைய வழிவகுக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு மற்றும் வெற்றிகளை பெறும். தொழில் வளர்ச்சி மற்றும் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம், நிதானமான செயல் நடத்தை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வீட்டில் ஏற்பட்ட சின்ன சிக்கல்கள் சரியாகியும் சமாதானம் நிலவும். ஆரோக்கியம், உங்களின் உடல் நலம் மிகவும் நல்லதாக இருக்கும். நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் உணவின் மீது கவனம் செலுத்துவீர்கள். ஆன்மீக வழிபாடுகள் மற்றும் தியானம் உங்களுக்கு சிறந்த அமைதியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரும். ஜூன் மாதம் சவால்கள், நிதானமான அணுகுமுறை. ஜூன் மாதம் மீனம் ராசி மக்களுக்கான சவால்கள் நிறைந்த காலமாக இருக்கும். உங்கள் தொழிலில் சில தடைகள் மற்றும் சிரமங்கள் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் சில நேரங்களில் தாமதமாகலாம், ஆனால் உங்கள் மனதிற்கு அமைதியுடன், பொறுமையுடன் முன்னேறுவீர்கள். பண சில செலவுகள் அதிகரிக்கும். அதனால் செலவுகளை நன்கு பரிசீலித்து எந்த மூலங்களையும் சிறப்பாக பயன்படுத்துவது அவசியமாக இருக்கும். குடும்பத்தில் உறவுகளுடன் சிறிய பரஸ்பர புரிதலுக்கான சிரமங்கள் உண்டாகலாம், ஆனால் உங்கள் அமைதியான அணுகுமுறை இதனை சமாளிக்க உதவும். ஆரோக்கியம், உங்கள் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் உண்டாகலாம், ஆனால் இது கவனமாக உங்களை காப்பாற்றுவதற்கான நல்ல சூழ்நிலையாக இருக்கும். இப்போது நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய உணவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆன்மீக, உங்கள் வழிபாடுகள் உங்களுக்கு சக்தி மற்றும் அமைதியை தரும். ஜூலை மாதம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி. ஜூலை மாதம் மீனம் ராசி மக்களுக்கான சிறந்த நேரம். உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள், புதிய வாய்ப்புகளும் வருவேன். பணவரவு அதிகரிக்கும், புதிய ஒப்பந்தங்கள், திட்டங்கள் உங்கள் கையில் இருக்கும். உங்களின் உழைப்பை உலகம் பாராட்டும் நேரம் இது. குடும்பத்தில் அமைதி மற்றும் உறவு மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கும். வீட்டு நிலைமை சீராக இருக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சி, குடும்பத்தில் உறவுகளின் வலிமை அதிகரிக்கும். உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் காலமாக இருக்கும். ஆரோக்கியம், நீங்கள் உடல் நலம் மற்றும் மன நலத்திற்கு சிறந்த வழியில் கவனம் செலுத்துவீர்கள். ஆன்மீக, தியானம் மற்றும் வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் ஆன்மீக நிலை மிகவும் உயர்ந்து
அமைதியை பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் சவால்கள் மற்றும் பொறுமை. ஆகஸ்ட் மாதம் மீனம் ராசி மக்களுக்கு சவால்கள் மற்றும் தற்காலிக தடைகள் இருக்கக்கூடும். தொழிலில் சில தடைகள் மற்றும் பிரச்சனைகள் உண்டாகலாம், ஆனால் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதை சற்று நேரம் ஒதுக்கவும். உங்கள் பொறுமை, உழைப்பு மற்றும் நிதானமான அணுகுமுறையால் இந்த சவால்களை சமாளிக்க முடியும். பண செலவுகள் அதிகரிக்கும், அதனால் உங்களின் பொருளாதார நிலை பரிசீலனையை பெறும். நீங்கள் மிகுந்த கவனமாக செலவுகளை பரிசீலித்து உங்கள் நிலையை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். குடும்பத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம், ஆனால் அவை நிதானமாக சமாளிக்க முடியும். ஆரோக்கியம், சில உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம், சிறிய நோய்கள் அல்லது சோர்வு ஏற்படலாம். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய உணவுகளுடன் நீங்கள் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். ஆன்மீக, இறை வழிபாடு, தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் உங்களுக்கு சக்தி மற்றும் அமைதியை தரும். பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள். புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும். பச்சை நிற ஆடை அணிந்து பரிகாரம் செய்யவும். சங்கவாரத்தில் கீரையை உணவில் சேர்க்கவும். பரிசுத்தமான உண்ணாவிரதங்கள் மற்றும் வழிபாடுகள் உங்களுக்கு உதவும். அன்பு மற்றும் அமைதி உடைய உறவுகளை பெருக்கவும். அன்புள்ள மீனம் ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை மற்றும் சவால்களை கொண்டு வரும். உங்கள் திறமை, உழைப்பு மற்றும் பொறுமையுடன் நீங்கள் அனைத்து சவால்களையும் வெற்றி அடைய முடியும். இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.